கராத்தே பயிற்சி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கராத்தே மாஸ்டருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கராத்தே பயிற்சி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கராத்தே பயிற்சி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? அதாவது சென்னை அண்ணா நகர்ல கராத்தே, ஜூடோ போன்ற தற்காப்பு கலைகளை உள்ள பள்ளிகள் நடத்தி வந்தவர் கெபிராஜ் அப்படிங்கிறவர் பயிற்சி பள்ளியில தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி ஒருவர் கடந்த 2021ஆம் ஆண்டு புகார் அளித்திருந்தாரு. அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் மேல வந்து 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட கெபிராஜ் பின்னர் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டாரு. இதனை அடுத்து அந்த சில மாணவிகள் அவர் மீது மீண்டும் பாலியல் புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கானது சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் நீதிபதி பத்மா வந்து இந்த வழக்குல கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளின்னு சொல்லி நேற்று தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க. தண்டனை குறித்த விவரம் வந்து இன்று அவர்களுக்கு தெரிவிக்கப்படும் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது அவங்க வந்து அந்த தீர்ப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுல ஈடுபட்ட, அதாவது இந்த குற்றத்துல ஈடுபட்ட கெபிராஜுக்கு 10 வருட கடுங்காவலும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறதா அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இதே பிரச்சனைல வரும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, கெபிராஜ் என்ன சொன்னார்னா, கடவுள் மேல ஆணையா நான் எந்த தவறும் செய்யலனும், பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததில்லைனும், 7 ஆண்டுகளுக்கு பிறகு புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், வழக்கு காரணமா தன்னோட குடும்பமனம் பாதிக்கப்பட்டதாக கூறி கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் நீதிமன்ற வளாகத்துல கதறி எழுந்தாரு. இதனை அடுத்து அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்னைக்கு வந்து அறிவிக்கப்பட்டதனை அடுத்து இன்னும் சற்று நேரத்துல ஒரு புலல் சிறைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்துட்டு இருக்குது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.